Hi students, next topic பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் எப்படி வேணால் சொல்லலாம். டார்க்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபோர்ஸுக்கும் டார்க்குக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வி அப்ளையிங் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் ஒரே இடத்துல ஒரு பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிட்டு அது ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குது, இல்லை அது சுற்ற ஆரம்பிக்குது, இல்லை அது வந்து ரிவால்வ் ஆகுது, இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டார்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் ஃபிசிக்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் டார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் இஸ் டிஃபைன்ட் அஸ் மொமெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் அபவுட் எ பாயிண்ட். ஓகேவா? ஒரு பாயிண்டில் வெளிப்புற விசை, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது, அந்த 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 மொமெண்ட்டுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, டார்க் அப்படின்றாங்க. திருப்பு விசைங்கிறது ஒரு புள்ளியில் நம்ம ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸு நமக்கு திரும்பும். ஓகேவா? அந்த திரும்புகிற அந்த தன்மைக்கு பேர் தான் டார்க் அப்படின்றோம், திருப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இந்த இடத்துல ரெண்டு விதமாக சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாயிண்ட் இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் அபவுட் அன் ஆக்சிஸ் இருக்கலாம். ஒரு ஆக்சிஸை பொறுத்து அந்த ஃபோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு பாயிண்ட்டை பொறுத்தும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. த எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் இஸ் டவ் வெக்டர் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் அப்படின்றோம். அப்போ டார்க்னாக்கா டவ் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம், அது அதோட சிம்பிள். எஃப் வெக்டருங்கிறது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு, ஆருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஓன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓன்னு ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுப்பா. அந்த ஆப்ஜெக்டில் ஓன்ற பாயிண்டில் ஒன் ஆர்பிட்ரரி ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தட் பாயிண்ட் ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்சிஸ் மேலே வி அப்ளையிங் எ ஃபோர்ஸ் எஃப் வெக்டர்னு வச்சுக்கோங்க. எஃப் வெக்டர் அப்ளை பண்ணும்போது அந்த பொருள் என்ன ஆகுது, கொஞ்சம் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அது ரொட்டேட் ஆகுதா, அப்போ சென்டரில் அந்த ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து ஃபோர்ஸ் எவ்வளோ தொலைவில் ஆக்ட் ஆகுதோ அது வந்து என்னது, பொசிஷன் வெக்டர். இது வந்து எஃப். நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன் வெக்டருக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிற அந்த டேரக்ஷன் தான் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஆருங்கிறது பொசிஷன் வெக்டர் ஆஃப் தட் பாயிண்ட். நீ எந்த பாயிண்ட்டுக்கு நீ டார்க் கண்டுபிடிக்கிறியோ அந்த பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர். எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹியர் த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் இஸ் அ வெக்டர் ப்ராடக்ட். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா சில இதெல்லாம் ஸ்கேலர் ப்ராடக்ட் இருக்கும். இந்த இடத்துல எஃப் வெக்டருக்கும் ஆர் வெக்டருக்கும் இடையில நமக்கு வெக்டர் ப்ராடக்ட் இருக்குது. அப்போ வெக்டர் ப்ராடக்ட் இருந்தாக்கா ரிசல்ட்டிங் ஆஃப்டர் கிராஸ் ப்ராடக்ட்டு வி கெட்டிங் எ வெக்டர் குவான்டிட்டி. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், டவ் வெக்டர் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. அப்போ மேக்னிடியூடுன்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக டேரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் டார்க் டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் எஃப் சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆருங்கிறது உங்களுக்கு தெரியும் பொசிஷன் வெக்டர், எஃப் சைன் தீட்டாங்கிறது காம்போனண்ட் ஆஃப் ஃபோர்ஸு, என் கேப்புங்கிறது யூனிட் நார்மல் வெக்டர். அப்போ தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டர் அண்டு எஃப் வெக்டர், என் கேப்புங்கிறது யூனிட் நார்மல் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், மேக்னிடியூட் ஆஃப் டார்க் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்லணும். டைரக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் டு ஃபைண்ட் யூஸ்டு டு ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், டார்க்கோடைய டேரக்ஷனை கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம ஃபிங்கர்ஸை இப்படி வச்சுக்கிட்டாக்கா இதுதான் டார்க்கோட டேரக்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து கேர்லிங் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இஃப் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஆர் கெப்ட் அலாங் த பொசிஷன் வெக்டர், ஃபிங்கர்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஆர் கெப்ட் அலாங் த பொசிஷன் வெக்டர், இதுதான் பொசிஷன் வெக்டரோட டேரக்ஷன். அப்படி எடுத்துக்கிட்டாக்கா வித் பாம் ஃபேஸிங் த டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், பாம் இதுதான் வந்து நமக்கு ஃபேஸிங் த டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இது வந்து டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இது பொசிஷன் வெக்டராக இருந்தாக்கா இந்த மேலே இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டார்க்கோட டேரக்ஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இந்த வெக்டர் ப்ராடக்ட்லேயே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இது வந்து இதுதான் நான் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னது, இது வந்து ஃபோர்ஸு, இது வந்து பொசிஷன் வெக்டர், ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆகும், டவ் வெக்டருங்கிறது இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலர் டேரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? அதே கதை தான் இங்கே. இது வந்து என்னது, பொசிஷன் வெக்டரோட டேரக்ஷன், பாம்ங்கிறது
ஃபோர்ஸோட டைரக்ஷனாக இருந்ததுனாக்கா அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் டார்க் ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. பாருங்கள், இஃப் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் ஆர் கெப்ட் அலாங் த பொசிஷன் வெக்டர் வித் பாம் ஃபேஸிங் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் வென் த ஃபிங்கர்ஸ் ஆர் கர்ல்டு த தம் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் டார்க். ஓகேவா, ஃபிங்கர்ஸ் கேர்ள் ஆகும், தம் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் அப்படின்றாங்க. இஃப் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் அவுட் ஆஃப் த பேப்பர். நல்லா கவனிக்கணும். இப்போ இப்படி தான் ஒரு புக்கு நீங்கள் வச்சு பார்க்குறீங்க. ஓகேவா, இது வந்து புக்கு வச்சு பார்க்கும்போது இதுக்கு மேலே சப்போஸ் டைரக்ஷன் ஆஃப் டார்க் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப படிக்கிற பாருங்கள். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் அவுட் ஆஃப் த பேப்பர், இதுதான் பேப்பருக்கு நான் அவுட் டைரக்ஷனில் டார்க் மேலே வருதுன்னா தென் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ்டு டார்க் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். அப்போ ரொட்டேஷன் ப்ரொடியூஸ்டு பை த டார்க் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறீங்க. ஓகேவா, டைட் பண்ணுறீங்கன்னா மேல் நோக்கி அந்த ஸ்க்ரூ வந்ததுனாக்கா நமக்கு என்ன ஆகும்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றணும். இல்லை வேறு எப்படி சொல்லலாம்? டார்க்கோட டைரக்ஷன் மேல் நோக்கி இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ரொட்டேட் ஆகும்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அதுவே டார்க் ஆக்டிங் இன்டு த பேப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் பேப்பர் இருக்குது. இந்த பேப்பருக்கு இன்டு த பேப்பராக இருந்துச்சுன்னா இஃப் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் இஸ் இன்டு த பேப்பர் த டார்க் தென் த ரொட்டேஷன் இஸ் கிளாக்வைஸ். ஓகேவா, கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. இது உங்கள் புக்கில் இன்னொரு டயக்ராம் பிளேன் வரைஞ்சி அதை கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், நல்லா புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் டார்க். முதல்ல டார்க்னா என்ன, ஃபோர்ஸ்னால் என்ன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. லீனியர் மோஷனாக இருந்தால் அது நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதே ஃபோர்ஸு ஆக்டிங் இன் சர்க்குலர் மோஷன்னாக்கா இதை நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் டார்க், ஈக்குவேஷன் ஆஃப் டார்க், அடுத்து டயக்ராம், அடுத்தது மேக்னிடியூட், அடுத்து டேரக்ஷனை நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். இதில் அதே மாதிரி என்ன செய்கிறோம்? டைரக்ஷன் ஆஃப் டார்க்கு அவுட் ஆஃப் த பேப்பர்னாக்கா இட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ், இன்டு த பேப்பர்னாக்கா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா டார்க் சம்மந்தமாக இன்னொரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ப்ரிசிஷன் அண்ட் ரொட்டேஷன் அப்படின்னு 2 கொஸ்டின் இருக்குது. அடுத்த கொஸ்டினில் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஆக்ஸலரேஷனுக்கும் டார்க்குக்கும் என்ன ரிலேஷன், அடுத்தது மொமெண்டத்துக்கும் டார்க்குக்கும் என்ன ரிலேஷன், இந்த மாதிரி ஒன்று ரிலேட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது இன்னும் 2-3 வாட்டி திரும்ப பாருங்கள், புரியலைனாக்கா அதை கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.